தமிழகம் மின்மிகை மாநிலம்தான் என்று அழைத்துச் சொல்கிறார் மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக அரசின் இந்த சாதனையை மறைக்க திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சோலார் மின் கொள்முதல் விலை நிர்ணயத்தில் மாநில அரசுக்கு தொடர்பு இல்லை என்றும் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இந்த சாதனையை மூடி மறைக்க வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்ற குறுகிய எண்ணத்தோடு, சூதுமதியோடு ஒரு குறுகிய நாடகம் போல ஒரு டிராமா இது மாதிரி பண்றாங்க. அதற்காக ஒரு திட்டமிட்டு ஒரு டிராமா ஒரு நாடகத்தை அரங்கேற்றார்கள். ஏதோ இந்த துறையில பெரிய தவறு நடந்து விட்டதை போலவும், சூரிய ஒளி மின் கொள்முதலில் 525 கோடி கைமாறிவிட்டது என்று போல ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை ஏற்படுத்தி குற்றச்சாட்டை சொல்லி இந்த சாதனையை மறைக்க பார்க்கிறார்கள். கூடுதல் விலை நிர்ணயம் என்ற அதிகாரமே நம்மகிட்ட இல்லை. நிர்ணயம் பண்றது மத்திய அரசுடைய அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட சுய அதிகாரம் படைத்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் பண்றாங்க. இதை போய் இதுல எல்லாம் எப்படி நடக்க நமக்கு என்ன ரோல் இருக்குது?